என்னடா சொல்றீங்க? சம்மந்தமே இல்லாம 3வது இடத்துக்காக ஆர்சிபி தனியா செப்பரேட்டா ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காங்களா அப்படிங்கிறத கேள்விக்குறி. ஆக்சுவலா ஆர்சிபிக்கு எதிரான ஸ்கேம்ன்னு கூட நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன ஏது என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய பிளே ஆஃப் எப்படி நடக்குது அப்படின்னா, குவாலிஃபயர் 1 அதுக்கப்புறம் எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2 ஃபைனல் அப்படிங்கிற மாரி தான் நடக்குது. ஆனா 2010 பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லைங்க. சிம்பிளா 2 மேட்ச் தான். செமிஃபைனல் 1, செமிஃபைனல் 2. ஆனா 3வது இடத்துக்கான போட்டி அப்படிங்கிறது வந்துட்டு தனியா நடக்கும். செமிஃபைனல் 1ல மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சு ஃபைனல் போயிடுவாங்க. ஸோ செகண்ட் செமிஃபைனல்ல சிஎஸ்கே ஜெயிச்சு ஃபைனல் போயிடுவாங்க. இந்த 2 செமிஃபைனல்லையும் தோத்த டிசியும் ஆர்சிபியும் 3வது இடத்துக்கான போட்டின்னு சொல்லி தனியா நடத்துவாங்க. ஸோ அதுவே இந்த எலிமினேட்டர் கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபியோ டிசியோ ஃபைனல் போயிருக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. அப்போ அந்த ஃபார்மட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த இடத்துலயும் வந்துட்டு ஆர்சிபி டிசியை வெறும் 82 ரன்ல சுருட்டி அந்த மேட்சை வின் பண்ணி 3வது இடத்த அடிப்பாங்க. ஆனா அது வந்துட்டு எலிமினேட்டரா இருந்தது அப்படின்னா கதையே வேற. அப்பவே ஃபைனல் போயிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மட்டை பத்தி தான் இப்போ அதிகமா பேசிட்டு இருக்காங்க.